எங்க அத்தை கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒன் பாட் சாம்பார் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இது பிகினர்ஸ்க்கும் சரி பேச்சுலருக்கும் சரி ஒரு சூப்பரான ரெசிபியா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் செய்ய ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு வேக வைக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம தண்ணியை சுட வச்சுக்கலாம். எந்த சட்டியில நீங்க சாம்பார் செய்ய போறீங்களோ அதுல பாதி அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரு சைடு சூடேறட்டும். அதுக்குள்ள நம்ம காய்கறிகள்லாம் கட் பண்ணிக்கலாம். நீங்க கேப்பீங்க, என்னக்கா காய் கூட எங்களுக்கு கட் பண்ண தெரியாது, அதெல்லாம் வீடியோல காட்டுறீங்கன்னு. நான் இன்னைக்கு முழுக்க பிகினர்ஸ்க்காக ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டியிருக்கேன். காய்கறி எல்லாம் சாம்பாருக்கு ரொம்ப சின்னமா கட் பண்ணிட்டோம்னா அது சீக்கிரமே கரைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கத்திரிக்காய் பெருசா இருந்தா அதை 6ஆ கட் பண்ணிக்கோங்க, சின்னமா இருந்தா 4ஆ கட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காவையும் கொஞ்சம் சின்ன சைஸ்ல கட் பண்ணணும். ரொம்ப பெருசா கட் பண்ணிட்டோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். உருளைக்கிழங்குமே கொஞ்சம் பெரிய கியூபா கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரமே கரைஞ்சு போயிடும். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சோடனே 1 கப் அளவு துவரம் பருப்பை தண்ணியில அலசி சுத்தம் பண்ணிட்டு அந்த தண்ணியில சேர்த்துக்கோங்க. ஹை டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பருப்பை நல்லா வேக வச்சுக்கோங்க. பருப்பு வெந்துட்டு இருக்கையில அடிக்கடி பொங்கி வரும் இல்லையா, அதை அவாய்ட் பண்றதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டீங்கன்னா பொங்கி வர்றது அவாய்ட் ஆயிரும், பருப்பு நின்னு வேகும். பருப்பு வெந்துருச்சான்னு பாக்குறதுக்கு பருப்பு எடுத்து நசுக்கி பாத்தீங்கன்னா அது ஈஸியா மேஷ் ஆகணும். அப்ப வெந்து கரெக்டான பதத்துல இருக்குன்னு அர்த்தம். இதோட 3 பச்சை மிளகாய் கீர்னது, 10ல இருந்து 12 சின்ன வெங்காயம் பொடியா நறுக்குனது, 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்குனது, 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. முழுக்க நீங்க பெரிய வெங்காயத்திலையும் செய்யலாம், முழுக்க சின்ன வெங்காயத்திலையும் செய்யலாம். ரெண்டுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செஞ்சிருக்கேன். இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச என்ன காய் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு காய்கறி எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காயை நல்லா வேக வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம், காய் போட்டோன்னே நம்ம உப்பு சேர்க்க கூடாது. காய் பாதி வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சேர்த்துக்கணும். இல்லைன்னா காய் வேகிறதோட அந்த அளவு கம்மி ஆயிரும். இப்போ இதுல தேவையான அளவு நான் கல் உப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க நைஸ் உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா காயை எடுத்து நீங்க நசுக்கி பாத்தீங்கன்னா அது சாஃப்டா மேஷ் ஆக வரணும். அப்ப கரெக்டான பதத்துல இருக்குன்னு அர்த்தம். இதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிய ஊற வச்சு கரைச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சாம்பாரோட மேஜிக் இன்கிரீடியன்ட்னா அது நம்ம சாம்பார் பவுடர் தான். இது ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சாம்பார் பவுடரோட ரெசிபி கூடிய சீக்கிரமே நம்ம கஸ்து கிச்சன் சேனல்ல வரும். கண்டிப்பா அதை செக் பண்ணி பாருங்க. இப்ப நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு பேன்ல இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு டப்புன்னு பொரிஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு 10ல இருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து சாம்பார்ல கொட்டிட்டு ஒரு கொதி மட்டும் விட்டுக்கோங்க. மணக்க நம்மளோட சாம்பார் எவ்வளவு சுலபமா ரெடி ஆயிருச்சு. ஃபைனலா கார்னிஷ்க்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த சாம்பார் இருந்துச்சுன்னா நீங்க இட்லி, தோசை, பொங்கல், வடைன்னு எல்லாத்துக்கூடயும் சாப்பிடலாம். இதே மாதிரி சாம்பார் நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். பாய்.